வணக்கம் மொத்தோட நீங்கள் என்ன பார்க்க போனா ஒரு மாமா பெல்ட் போட்ட மாமா ஒருத்தர் பார்த்தோன்னா கதறுன்னு வந்து கதறி இருக்காரு. கதறது மட்டும் இல்லாமல் நம்மளை எல்லாரும் நாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அந்த வீடியோ பார்த்தலாம், அப்புறம் ஒன் பை ஒன் பேசுவோம். நாமத்தை போட்டு இந்த சங்கி தற்குறி சொறி நாய் பேசுறத ஒரு நிமிஷம் கேளுங்களே. கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லாத்துலயும் ஒரு குரூடா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வீட்டை கதவு திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ள வரும். 4 கால் பிராணி உள்ள வருது, குத்தம் 4 கால் பிராணி மேலையா இல்ல வீட்டு கதவு திறந்து வச்சவன் மேலையா? அதாவது கோவில் சிறைப்பட்டதுக்கான காரணம் நாம தான் அப்படின்றாரு. செருப்பு கழட்டி அவங்களே வந்து அடிச்சு போங்க பழகுது. அது ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம்னா, வீட்டை திறந்து வச்சா 4 கால் பிராணி அதாவது நாய் உள்ள வந்துச்சுன்னா அது யார் காரணம்? நாம தானே அப்படின்றாரு. நாய்னா அவர் யாரை சொல்றாரு? கோவிலுக்குள்ள அவாக்கள் மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு ஒரு காலத்துல வந்து இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் உள்ள போகணும், அதாவது அனைத்து சாதனரும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வராங்க. ஸோ அப்போ நம்மளாம் வந்து நாயின்னு சொல்றீங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க நாயின்னு சொல்றீங்களா? செருப்பை கழட்டி அடிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். யாரு நீங்க? எங்கிருந்து வந்தீங்க? நாக்பூர் இருந்து இங்க பிழைக்க வந்த நீங்க எங்களை செருப்பை கழட்டி அடிப்பீங்களா? இந்த மாமா பார்த்து வெளிப்படையா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா, இப்போ இந்த கோவிலுக்குள்ள நீங்க வந்து பூஜை பண்றீங்களே, இந்த கோவிலை கட்டினது யாருங்க? நீங்களா? உங்க தாத்தாவா? முப்பாட்டனா? எவன் கட்டினா? யாரு கட்டினா? தமிழர்களாகிய தமிழ் மக்கள் கட்டினது. தமிழ் வரிப்படத்தை வந்து தமிழ் மக்களா சேர்ந்து கட்டப்பட்ட கோவில். இங்க உள்ள தமிழன் தான். நீங்க வந்து எங்களை தீண்டத்தக்கதவன் தீண்ட சாதின்றல, அவன் தான் வந்து அங்க சிலை செஞ்சான், சிலையை செதுக்கினான். அந்த கோவிலை வந்து கட்டமைச்சது, வடிவமைச்சது, அதுக்கு பெயிண்ட் அடிச்சது எல்லாம் பார்த்தோன்னா எங்க தமிழன். என் தாத்தா முப்பாட்டம் தான் அந்த கோவிலை கட்டினான். அவன் கஷ்டப்பட்டு அந்த கோவிலை கட்டி பிரம்மாண்டமா ஆக்கின கோவிலை வந்து இவர் ஒரு சொம்ப தண்ணி கொண்டு வந்து தெளிச்சு விட்டு தீட்டு காஞ்சி வச்சுடா, டேய் சூத்திர பலன் எல்லாம் வெளியே போடா அப்படின்ட்டு. இப்போ நாங்களாம் வெளியே வந்துட்டோம். நீ ஏன் உள்ளக்கிறன்னா, நாங்கள் சுவாமிக்கு நிகரானவங்க. எதனால? நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றோம்ல, அதனால நாங்கள் சுவாமிக்கு நிகரானவங்க, அதனால நாங்கள் தான் உள்ளே இருப்போம் அப்படின்னு காலங்காலமாக நம்மளை வந்து ஏமாற்றி உள்ளே வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதில் எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ முளமாரி. அதாவது ஒரு காலத்தில் கோவிலுக்குள்ளே வந்து பூஜை பண்ணும்போது அம்பாள் கயத்தில் சாமி கயத்தில் போட்டிருந்த நகையெல்லாம் பார்த்தோன்னா திடீர்னு மாமாவோட மனைவி போட்டு போகிறாங்களாம். அப்போ ஊர் மகளும் பார்க்குறாங்க, இந்த நகையை எங்கே பார்த்தோமே, கோவிலுக்குள்ள இருந்த நகையை வந்து என் மாமாவோட மனைவி போட்டு போகுதுன்னா உள்ள மாமா தான் நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து கோவிலில் வந்து இந்த சாமிக்கு போகிற சில நகைகள் இருக்குல்ல, அது ஒரு சில நகைகள் வந்து சில பொருளும் காணாமல் போகும், அதாவது வெயிட் கம்மியாகுமா. அப்போ இதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஏங்க, கோவிலில் வந்து நகை வந்து திருட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, இடை குறைப்பாளர்கள்னு சொல்லுங்க. அது வந்து இடம் குறைஞ்சு போச்சு என்ன பண்றது அப்படின்றது. அப்போ அந்த கோவிலுக்குள்ள நகையை வந்து வெட்டி திருடி ஆட்டை போட்டது யாரு? நம்ம மாமக்கள் தானே, அவாக்கள் தானே. அது மட்டுமா, கோவிலுக்குள்ள புஜ்ஜிக்கு பல்லான வேலை பார்த்தது யாரு? கோவிலுக்குள்ளே வந்து சரக்கு அடிக்கிறது யாரு? எல்லாம் நம்ம மாமக்கள் தானே. நிறைய வீடியோ பார்க்குற சோசியல் மீடியாவில். அது மட்டுமா, கோவிலில் போகிற உண்டியில் காசை வந்து ஆட்டை போடுறது யாரு? மாமக்கள் தானே. அப்போ இந்த மாதிரி முள்ள மாதிரி பித்தலாட்டம், திருட்டு வேலை, அயோக்கியத்தனம் பண்ணுற வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாதுக்காக கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே சிசிடிவி கேமரா போட்டாங்க. தமிழக அரசு வந்து அறநிலைத்துறையும் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொண்டு வந்ததால மாமாவால் ஏற்றுக்க முடியல. என்ன வருதுன்னா, கோவில் வந்து சிறைப்பட்டு போச்சு. எதனால வந்து கோவில் சிறைப்பட்டு போச்சு? கோவில் வந்து அரசு கண்ட்ரோல் போச்சு. அரசுனா யாரையா? மக்கள் தானே. அரசுனா மக்கள் தானே. மக்களாக நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் தானே. அவர் வந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அது பாதுகாப்புக்கிறது எங்களுக்கு தானே, நல்லது தானே. என்ன நினைக்கிறாரு மாமான்னா, ஒரு காலத்துல நம்ம மன்னர்களையும் ஏமாத்தி ஒரு கோயிலை கட்டி கொடுறான்னு சொல்லி அவனை ஏமாத்தி அவ்வளவு பேர் கோவிலை கட்டி கொடுத்தானுவ. நம்ம அந்த கோவில் கட்டுறதுக்கு 5 பைசா போடல. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கே நம்ம உழைக்கல, வேர்வும் வரல. அப்படியே அந்த கோவிலை ஆட்டையை போட்டு நம்ம தானே அந்த கோவிலுக்கு சொந்தக்காரன் சொல்லி உள்ள போயிட்டோம். இப்படி காலங்காலமா நம்ம வந்து உள்ள இருந்துட்டு இருக்கும்போது பக்தர்லாம் வருவனுவ, முட்டா பசங்க வந்து சாமி கும்பிட்டு காசை போட்டு போகணுவ. நம்ம ஜாதியெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காசை அள்ளி நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோம், சந்தோஷமா இருந்தோம். எவ்வளோ பணம் வந்தது, நம்மளாம் எவ்வளோ வந்து நெய் சோறு சாப்பிட்டோம், எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு நம்மளால சாப்பிட முடியலையே. மாசம் சம்பளம் கொடுத்து வந்து பழி வாங்குறாங்களே. மாச சம்பளம் பத்த மாட்டேதுங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 டப்பா நெய் செலவாகுதுங்க, பத்த மாட்டேதுங்க. மாசத்துக்கு 30 டப்பா நெய்க்கு நான் எங்க போவேன் அப்படின்னு மாமாவோட கதறல் நினைக்கிறேன். சிறைப்பட்டதுன்ற புரியல. சிறைப்பட்டதுன்னா லாக் பண்ணி சீல் வச்சிட்டாங்க. நான் கோவில மக்கள் கும்பிடுறாங்க, சாமி வணங்குறாங்க, எல்லாம் வராங்க, கடவுள் பக்திகளும் வரான். என்ன காரணம்னா, இப்பெல்லாம் மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. யாரும் காசு கொண்டு போயிட்டு மாமாவோட தட்டுல போடுறது இல்லை.
ஏன்னா மாமாவோட தட்டுல காசு போட்டா மாமா என்ன பண்ணாரு, விபூதி எடுத்து அப்படி போறாரு. எங்க இதுக்கு அதுக்கும் தூரம் அப்படியே, ஏன்னா மேல பட்டுக்கூடாது தீட்டு. ஏன்னா நாங்களாம் உயர்ந்த ஜாதி இல்ல, வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றான். மற்ற அனிமல் மீது வந்து பாவம் கொண்டு கருணை கொண்டு ஐயோ அதெல்லாம் சாகடிக்கூடாது, இந்த அயோக்கிய நாய் பசங்கலாம் வந்து அதெல்லாம் விட்டு சாகடிச்சு சாப்பிட்றானுவ, என்ன ஜென்மம் இவனுவ, நாங்களாம் அதெல்லாம் கொல்ல மாட்டோம் அப்படின்னு நாங்கள் வந்து வெஜ்ஜு மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு எண்ணி அவங்க சாப்பிடல. அப்படிதான் நீங்க தப்பா எடுத்துக்க பாருங்க. அது என்ன காரணம், மற்றவனை வந்து இழிவா பார்க்கறதுக்கு தான் இவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுன்னு காரணம். ஏன்னா மற்ற உயிர்கள் வந்து நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு பாசம் ஒரு கருணை வருதுன்னா, மனுஷன் சக மனுஷன் நீ வந்து எவ்வளவு தோழமையா பார்க்கணும். அன்னை தெரசா யாரு, எங்கேயோ ஒரு நாட்டில் பிறந்து இங்க இந்தியாவில் வந்து சேவை செய்ய வராங்க. அழுக்கு படிந்து சீவு படிந்த சில பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படியே அள்ளி தடவி அப்படியே தூக்குறாங்க. அந்த குழந்தை பாவம் உயிர் சொல்லி வந்து வராங்க. அவங்க எந்த ஒரு சாதியும் பார்க்கல, எந்த ஒரு மதமும் பார்க்கல. ஆனா இவன் நம்ம ஊர்லயே வந்துட்டு நம்ம காசையே வந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உழைக்கிற விவசாயம் பண்ற அந்த நெல்லிலே வந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை வந்து கீழ் சாதி சூத்திரமா வெளியே போடான்னு சொல்லுவான். ஸோ இப்படி வந்து நம்மளை ஏமாற்றி கடவுள் என்ற பேர்ல நம்முடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்ததால இன்னைக்கு அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி மாமாவுக்கு வயிற்றுச்சல். அதனால என்ன சொல்றாரு, கோவில் வந்து சிறைப்பட்டு போச்சு. இதுக்கு என்ன காரணம், கதவு நம்ம வந்து திறந்து வச்சிட்டோம். ஓ இல்லைன்னா கதவு நீங்க சாத்திப்பீங்க. அதான் அது வந்து கதவுலாம் சாத்துறது, இது வந்து ஏன் கோயில் அப்படின்றதுலாம் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலன்றது அது ஏன் கோவில், அது சட்டப்பூர்வமா அது வந்து எங்களுக்கான கோவில், தமிழர்களாகிய தமிழ் மக்களுடைய கோவில். அது நீ வந்து வேலை பார்க்க வந்த பூசாரி, மந்திரம் ஊதுறியா ஊதிட்டு போ, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து கோவில் வந்து எங்க சொந்தம், என் தாத்தா முப்பாட்டம் அப்படின்னு சொன்னா பொது மக்கள் பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் செருப்பை கழட்டி அடிப்பாங்க எல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்னா, ராஜராஜன் சோழன் காலத்துல இருந்தே பார்த்தோன்னா இந்த அவாக்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னா நாக்பூர் இருந்து இவங்க வந்து அழைக்கப்பட்டது. இவங்களை வந்து இங்க மந்திர ஊதுறதுக்காக தான் இவங்க வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அதன் காரணமா தான் இவங்களாம் இங்க வந்தாங்க. ஆனா புழைக்க வந்த நீங்களே இங்க வந்து உட்காந்துட்டு எங்களை வந்து சுத்தர ஜாதி, இவன் திண்ட தகதான் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் எந்த வகையில நியாயம்? ஆனா ஒரு காலத்துல ஏத்துக்கிட்டாங்க மக்களே. இவர் சொல்லும் போதே ஆமா ஆமாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வெஜ்ஜு சாப்பிடறாரு இல்லைங்க, உயர்ந்த ஆளு, நம்ம நாங்க பண்றது பாவம், உழைக்கிற வந்து நம்மளால முடிஞ்ச சாப்பிட்றது இதே ஒன்று சாப்பிட்றோம், நம்ம ஒன்னா அழுக்கு சுத்தபத்தமே இல்லை. அவங்க பார்த்தோன்னா அப்படி கிடையாதுங்க, 3 வேலையும் குளிப்பாங்க, 3 வேலையும் பூஜை பண்ணுவாங்க, நெய் சோறையை சாப்பிடுவாங்க. ஆமா உழைக்காம இருந்தா சுத்தபத்தமா தான் இருக்க தோணும். ஆனா உழைக்கிறவனுக்கு அதெல்லாம் பார்க்க தோணாது. அவனோட உழைப்பு அதை வந்து அவன் செஞ்சு முடிக்கணும். எதைத்தான் சரியாக கவனித்தீர், நானே எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு தடவை திரும்ப கேளு. ஐயோ 4 கால் பிராணியே நீ ஏன் உள்ள வந்துட்ட, வெளியில போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனா கோவில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கோவில திறந்து வச்சுட்டோம், கதவை திறந்து வச்சுட்டாங்க, யார் யாரோ உள்ள வர. நம்ம கோவில வந்து திறந்து வச்சுட்டோம். இப்ப யார் யாரே உள்ள வரா, அனந்த சாதனையர் அர்ச்சகர் ஆகுன்ற பேர்ல எல்லாரும் சூத்திர பசங்க உள்ள வரானுங்க. அது மட்டுமா, ஒரு படி மேல போயிட்டு அனந்த சாதனையர் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி பெண்களும் வராங்க உள்ள. பெண்கள்லாம் நம்மலாம் வந்து தீட்டுங்க, அவங்களாம் சேர்க்கறதே கிடையாதுங்க. ஐயப்பன் கோயிலுக்குள்ள காலங்காலமா பெண்கள் உள்ள போக கூடாதுங்க. ஆனா இங்க வந்து மனு தர்மம் சனாதனத்தை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. என்ன மனு தர்மம் சனாதனம்னா என்னன்னா, ஐயர் அவ்வாள் மாமாக்கள் மட்டும்தான் பூஜை செய்யணும், நாங்கள் மட்டும்தான் கடவுளை தொட்டு பூஜை செய்கிற தகுதி எங்களுக்கு மட்டும்தான், மற்ற எவனுக்கும் கிடையாது, வெளியே போகடா சூத்திர பயில அப்படின்னே சொல்றதுதான் மாமாவோட மனு தர்மம் சனாதனம். இதை பாதுகாக்கிறது தான் இது. ஒரு சில வந்து சாதி வெரியன்ஸ், இந்த சாதி வெரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசணும், பிஜேபி சங்கிகளை சப்போர்ட் பண்ணி அப்படியே பேசணும். ஆனா அவனை என்னதான் சப்போர்ட் பண்ணி பேசினா கூட நம்ம ஹெச்ராஜா பேசின ஒரு காணொலியே இருக்குது. ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவறுத்து போடுவானுங்க. ராமதாஸ் அந்த கோவில் கருவறைக்குள்ள போயிட முடியுமா? கருவறுத்துடுவோம். இப்ப என்ன காரணம், நீ என்னதான் வந்து பெரிய சாதி வீரனா இருந்தா கூட அவாளை பொறுத்த வரைக்கும் பாப்பானை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு சூத்திரம் தான், ஒரு கீழ் சாதி தான், வெளியே போட சூத்திர பயில அப்படின்னு பேர் தான் சொல்லுவாங்க, அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதே மனநிலையில் தான் இந்த மாமா வந்து இன்னைக்கு மைக் பிடிச்சு ஸ்டேஜில் பேசுறாரு. ஏங்க அது எப்படிங்க அந்த மைக் செட்டு போடுறோம் பார்த்தோன்னா நம்மள மாரி ஒரு தமிழ் சார்ந்த தமிழ் பேசுகிற தமிழ் மொழியை கொண்ட ஒரு ஆளாக தான் இருப்பான். கண்டிப்பாக சான்ஸ்கிருத தாய்மொழி கொண்டோன்னா வந்து இருக்க மாட்டான். அதை வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பான். அந்த மண்டபம், அந்த இடம், அந்த ஸ்டேஜை போட்டது, ஏன்னா அங்கே உழைக்கிற எல்லா வேலையும் பார்த்தோன்னா நம்மளை போன்ற தமிழ் மக்களை தான் அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க. நம்மளை பார்த்து இலக்கணமா வந்து நாயோட கம்பேர் பண்றாங்க. அதாவது கதவு திறந்து விட்டா நாய் உள்ள வரும், அந்த மாதிரி கோவில் கதவு ஏன்னா நீங்க திறந்து விட்டீங்க, சில நாய்களாம் உள்ள வருதுன்னா எந்த நாய் உள்ள வருது? தமிழர்களாகிய நம்ம நாயின்னா உண்மையே அந்த அந்த இடத்துல யாராவது தமிழர்களாகிய தமிழ் மக்கள் இருந்திருந்தா, ரோசமுள்ள தமிழை எவனா ஒருத்தன் இருந்தானா செருப்பு கழட்டி அடிச்சிருந்துக்கணும் மூஞ்சில. ஏன்னா அப்படி அடிச்சதான் உங்களுக்கு பயம் வரும். ஆஹா நம்ம பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு பயம் வரும். என்ன பேச்சு இது, என்னது? தமிழ்நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு தமிழர்களுடைய வந்து உழைப்புல வந்து சந்தோஷமா நீ இருந்துக்கிட்டு எங்களே நீ வந்து நாயின்னு சொல்லுவ, நாங்களாம் அதெல்லாம் கேட்டுட்டு செவி முடிட்டு அப்படியே போகணும்ல. ஸோ மக்களாக நீங்க பாருங்க,
இவங்களாம் என்ன மாரி மனநிலை வாழ்றாங்க. அப்ப நாம அவங்கள என்னதான் வந்து சரிக்கு சமமா பார்த்தா கூட பார்ப்பனர்களாகிய சங்கிங்க தமிழர்கள் நம்மளை அவங்க வந்து சரிக்கு சமமா பார்க்கறது இல்லை. அவங்க நம்மளை வந்து ஒரு இழிவா தான் பார்க்குறாங்க, சூத்திர சாதிகனா பார்க்குறாங்க, அதை விட நாயை விட நம்மளை கேவலம் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.